ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அருண். லாஸ்ட் வீக் மண்டே ஜூன் 29 நம்ம ஒரு கான்செப்ட் ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனலுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கீழே அல்லது மேலே ஏதாவது ஒரு பக்கம் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்து உள் பக்கமாக ரீட்டர்ஸ் பாஸ் ஆச்சுன்னா அது ரெண்டுக்கு போகும், அந்த எக்ஸ்பேண்டிங் சேனலுடைய இன்னொரு பக்கத்துக்கு போகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதே விஷயம் இப்போது நிஃப்டியில் நடந்துட்டுருக்குங்கிற விஷயத்தையும் அந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ நம்ம டார்கெட் வந்து இந்த எக்ஸ்பேண்டிங் சேனலுடைய டாப் லைனுங்கிற மாதிரி நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ நான் அந்த எந்த லைனுமே நான் டெலீட் பண்ணலைங்க, அதை அப்படியே தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம டார்கெட் பக்கத்தில் வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ணோம். கூடவே இன்னொரு விஷயம் யாராவது கவனிச்சிங்களா? மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தை யாராவது கவனிச்சிருந்தேன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ பேர் இதையும் என்ன மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம பெரிய மூவ் கிடைக்கிற கான்செப்டெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன ட்ரேட்லாம் நம்ம எடுக்கிறத தவிர்த்துக்கலாம். இது மாதிரி இன்னும் கான்செப்ட்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆகட்டும். மார்க்கெட்டுடைய அடுத்த மூவ் எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கெலாம் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.